மாம்ச சிந்தை கீழ்ப்படிய முடியாது, அது கீழ்ப்படியாது. விளங்குதா? மாம்ச சிந்தை உங்களுக்குள்ள இருந்தா மாம்ச சிந்தை என்ன செய்யாது? தேவனுடைய சிந்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தோடு அது ஒத்து போகவே முடியாது. அது எப்பவுமே இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் ஆப்போசிஷன் டு த வில் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது அந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக மாறி, யோசித்து பாருங்க, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் தைரியமாக நம்மளால் கேட்க முடியும். ஆனால் தேவனே நமக்கு எதிராய் நின்றால் நம்மோடு கூட யார் நிற்பான்? யோசித்து பாருங்க. விளங்குதா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நெஞ்ச தட்டிட்டு கேட்டுக்கலாம். ஆனால் நான் கீழ்ப்படியாமையின் அரணை சிந்தையில் கொண்டிருந்தேனானால் தேவனே எனக்கு விரோதமாய் பகைஞனாய் நிற்கிறார்.